புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு, நீ ஒரு தரம், ஒன்று அல்லது 2 தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மிடத்தில் கேட்பாங்க. ஆனால் நாம் சொல்லுகிற எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகிடலாம். ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம். இதுதான்ப்பா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொல்லுகிற வியாக்கியானம் எனக்கு சரியாக இல்லை, வேதத்தில் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதே, அது இப்படி சொல்லுகிறதே, வம்புக்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். நம்மை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். நமக்குள் இருக்கிற வேத அறிவு எத்தகையது, அதை சோதித்து பார்த்துவிட்டு உன்னை விட எனக்கு அதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்புள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிருங்க. அதைத்தான் பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். விலகக்கூடிய நபர்களை விட்டு விலகிறணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவாத எந்த நபர்களாக இருந்தாலும் பார்த்தால் பேசுங்கள், பழகுங்க. ஆனால் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது வேஸ்ட் ஆயிரும். விலகிருங்க. அல்லேலூயா.